வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு கைகள்லையும் இருக்கிற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்திலயும் நம்ம இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் தான். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம எல்லாரோட கைகள்லையுமே வந்து மொபைல் வந்து கட்டாயமா இருக்கணும். அப்பதான் நம்மளோட ஒர்க்கையும் பார்க்க முடியும். நம்மளோட பாதுகாப்புக்கும் நமக்கு வந்து மொபைல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் இந்த மொபைலில் வர ரேஸ் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் சந்திக்கிற மிக பெரும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து மொபைல் மூலமாக ரேஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். யூஸ்வலாக வந்து ஜென்ஸுக்குள்ளே ஒரு பேட் ஹேபிட்டில் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய நோய்கள்லாம் உருவாக்கும். உங்களுக்கே தெரியும். ஸ்மோக்கிங் மூலமாக கேன்சர் வரலாம், ட்ரிங்க்ஸ் மூலமாக கல்லீரல் புற்றுநோய் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புக்கள்லாம் உள்ளாவாங்க ஜென்ஸ். பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து மொபைல் மூலமாக வர பிரச்சனைகள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக பெரும் அவங்களோட சந்ததிகளே அழிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜை வந்து இந்த மொபைலில் வர ரேஸ் வந்து கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து மொபைல் மேக்ஸிமம் பசங்க பார்த்தோம் அப்படின்னா பேக்கெட் இல்லைன்னா ஷர்ட் பாக்கெட் இல்லை பேண்ட் பாக்கெட்டில் வந்து அவங்களோட மொபைல் வச்சுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணலை அதெல்லாம் தாண்டி சம் வேவ்ஸ் வந்து இப்போ வந்து 4G 5G அந்த மாதிரி வந்து அலைக்கற்றைகளோட வேகம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆண்களோட விந்தணுக்கள், அதாவது ஸ்பெர்ம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்பெர்மில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறுகளை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரும் வேலையை வந்து செல்ஃபோன் ரேஸ் வந்து செய்யுது. ஓகேங்களா? ஸோ அந்த செல்ஃபோன் ரேஸ் வந்து இந்த ஸ்பெர்மில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறுகளை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுனால, அழிக்கிறதுனால, அதில் சேஞ்சஸ் உருவாக்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து ரிசர்ச் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குறைபாடுள்ள குழந்தைகளாக பிறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில ஃபேமிலியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜென்ஸுக்கு ஸ்பெர்மில் வந்து டிஎன்ஏ குறைபாடு உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவங்களோட மனைவிக்குமே வந்து அடிக்கடி வந்து மிஸ்கேரேஜ், அதாவது அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அவங்களோட மனைவியோட ஹெல்த் இஷ்யூஸும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த செல்ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தில். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து பட்டன் டைப் மொபைலுக்கு வந்து நம்ம போக முடியாது. பட் எப்போதுமே வந்து மொபைலில் வந்து ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நம்மளோட ஒட்டிகிட்டு இருக்காம அதை வந்து கொஞ்சம் இனிமேல் தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சந்ததிகள் வந்து உங்களோட ஃபியூச்சர்ஸ், அதாவது உங்களோட சந்ததிகள் யாருமே வந்து ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகளால் இல்லாமல் ஒரு நல்ல சந்ததியான ஒரு குழந்தைகள், நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயமும் அணுகுமுறையை